கழிவுநீர், அடிப்படை வசதியான இபி, கழிவுநீர், குடி தண்ணீர், இது மூணுத்தையும் வந்து அறநிலையத்துறை எதுக்காக அவங்க பேரில் மாற்றணும்? 40 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்கள்லாம் 40 வருஷமாக எங்கள் பேரில் கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நாங்கள் இருக்கிறது 4-5 தலைமுறையாக இருக்கும். புரியுதுங்களா? எங்கள் வீட்டிலலாம் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக 30 வருஷமாக இருக்கும். ஆனால் அறநிலையத்துறை இங்கே கட்டிடம் வந்தது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே கட்டடம் வந்தது. 2015 தான் வந்தது. அவங்க வந்து இணைப்பை அப்போ தான் கொடுத்தாங்க. இப்போ அவங்க தான் ஆக்கிரமிப்பாளர். சொல்லப்போனால் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர் இல்லை, நாங்கள் வந்து கோயில் மதனையே பாதுகாக்கிறவங்க. நீங்கள் வேணால் நீங்கள் கவரேஜ் எடுத்து பாருங்கள். வீடுங்கள்லாம் 50 வருஷம் 60 வருஷம்னு ரொம்ப பழமையாக, 100 வருஷம்னு ரொம்ப பாழடைஞ்ச வீடாக, பழமையான வீடாக தான் இருக்கும். நீங்கள் அது கவரேஜ் எடுங்க சார். புரியுதுங்களா? எங்ககிட்ட எல்லாம் ரெக்கார்டும் இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கவங்க வந்து அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை வந்து பயம்படுத்துறது. இப்போ தாய்மார்கள்லாம் போயிட்டு மாணவ வாடகை கட்ட போவாங்க மாதம் மாதம். ஏன்னா நேரில் போவாங்க. ஆஃபீஸ் ரூம் போகும்போது அவங்கள த்ரெட்டன் பண்ணுறது. உங்கள் வீட்டில் இவ்வளோ பாக்கி இருக்குது, நீ கட்டலைன்னா உங்கள் வீட்டில் சீல் வச்சிருவேன், எவிக்ஷன் பண்ணிவிடுவேன், அப்படி இப்படின்னு